இன்னைக்கு பஞ்சாயத்திற்கு வாங்கலான்னு ஒரு வேலையும் காணா. எவனுக்கு நம்ம பஞ்சாயத்து மேல நம்பிக்கை இல்லையா? வெளியே வரப்படாது உங்களுக்குலாம். குடிச்சு சுத்தமா தானே வர்றேன். எங்க இருக்கு வரீங்க? போங்க. ஈனப்பை. ஏய் பழனிசாமி. யாரு? அட இங்க பாருடா. யாப்பா நீ நீ என்ன நீ ஈனுக்கிட்டு? இங்க பத்தியாப்பா பேசுற? நீ யார் தானே உன்னை கேட்டேன். நான் யாருன்னு உனக்கு தெரியாது? எது எது நீ யார் தெரியாம தானே ஊரே குழம்பி போய் கிடக்கு. வீரன் நானும் டூப்பு விட்டுக்கிட்டு ஊரே ஏமாத்திக்கிட்டு இருக்க போய் தானே நீ யார்ட்டும் உன் வேலையை காட்டுற. வேற மாதிரி ஆயிப்போ. உண்மையை சொல்லிவிடியாட்ட. டேய் உண்மையிலே நான் தான்டா வீரன். எது நீ வீரன்? இதை நான் நம்பணும். சரி ரைட் விடு. நான் யாரு இந்த ஊர்ல அதை சொல்லு பாப்பா. நீ ஆம்பளை சொல்லு. நீ ஏன் இதுக்கே இவ்வளவு யோசிக்கிற பத்தியா? அப்ப உண்மையில நீ வேற ஒருத்தன்டா. இந்த பார் நான் யாருங்கிறத இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த ஊர்லயே முக்கியமான புள்ளி பஞ்சாயத்து பழனிசாமிங்கிறது என் பேரு. தெரிஞ்சு ஈ அடிச்சான் பழனிசாமி சொல்றா. எருமாட்டு வெண்ண. எரும மாட்டு வெண்ணையா? சரி விடு. இந்த பாரு நான் ஈ அடிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ வீரன் ஆயிட முடியுமா? தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. அப்புறம் நான் கொடுக்கற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. சத்தியமா சொல்றேன் நான் தான்டா வீரன். இவன் திருந்த மாட்டாயா? இவன் திருந்தவே மாட்டான். இங்க பாரு நீ யாரு எவருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிபிஐ அனுப்பியாச்சு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள தெரிஞ்சு போக முடியும் யாருன்னு. எப்படி கண்டுபிடிப்ப? எப்படி? அவன் தாயா பஞ்சாயத்து பழனிசாமி. அதாவது சின்ன பிள்ளையில நானும் வீரனாவும் அமனக்கட்டையா ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாய் எங்களை கொடூரமா பார்த்து கோவப்பட்டு குண்டாங்குறியா வீரனாவை மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கடிச்சிருச்சு. அது எங்க கடிச்சிருக்கு எப்படி கடிச்சிருக்கு எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். அந்த ரிசல்ட் இப்போ வந்துடும். அதுக்கப்புறம் உன் நிலைமை யோசனை நீ பா. ஓ அது ஓ வேலை தானா? அம்மா செய்வோம்ல நாங்க. அம்மா ஒரு பஞ்சாயத்து பழனிசாமி மேலே கை வச்சா இன்னைக்கு இருக்கா உனக்கு பஞ்சாயத்து. பஞ்சாயத்து ஏப்பா அடிக்கிற? ரெண்டு கண்ணத்துல ஈ இருந்துச்சு அதான் அடிச்சேன். ஈ இருந்துச்சா? அப்ப அடிச்சு கொல்லணுங்கிற? கொல்ல தாண்டி போறான் உன்னைய. என்ன கொல்ல போறியா? பின்னடா ஒரு வயசு பிள்ளைகிட்ட நாய் கடிச்சதெல்லாம் சொல்லி ராத்திரி போறான் என் இடுப்பை வந்து செக் பண்ணிட்டு இருக்கா. செக் பண்ணாளா? செக் பண்ணிட்டாளா? அப்ப இங்க தளம்பு இருக்காங்க. தளம்பு இருக்காங்கற. எங்க காட்டுங்க. இரு. என்னப்பா தளம்பு இருக்கப்பா? அப்புறம் கடிச்சா இல்லாம இருக்குமா? அப்ப நீ உண்மையிலே வீரன் தானா? எப்பா 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 என்னை மன்னிச்சுக்கப்பா. என்னை மன்னிச்சுக்க. நீ யாரோ எவரோ நினைச்சுக்க. நீ தப்பா பேசிட்டப்பா. ஆமா நீ ஒரு பெரிய அதிரடி சிங்கமாச்சே. எவனா இருந்தாலும் எந்த இடத்தையும் தட்டி கேட்கறவனாச்சப்பா. ஏப்பா அப்படி அடங்கி அமைதியா இருக்க? டேய் பழனிசாமி, யுத்தங்கிற பேர்ல ரத்தம் ரணகலம் செதஞ்சு சின்னாவினமா போன உடம்பு மரண ஓலம் இதெல்லாம் பார்த்து பார்த்து மனசு வெறுத்து போச்சுடா. வீரங்கிற பேர்ல எத்தனையோ உயிர் பலியாயிட்டு இருக்கு. அதெல்லாம் வேண்டான்னு தான் ஊருக்குள்ள வந்து சண்டை சச்சரவே இல்லாம அமைதியா இருந்து. அப்ப ஊர்ல நடக்கிற அநியாய அக்கிரமத்தெல்லாம் தட்டி கேட்காம பாத்துக்கிட்டே இருக்க போறியாப்பா நீ? சில பேர் சந்தோஷமா இருக்கணும்னா நான் இப்படித்தான் இருக்கணும். இப்படியே இருக்க போறியா? அதுக்குன்னு நேரம் வரும், அப்ப பாத்துக்கலாம்.